கிருபையில நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்த 15 நிமிஷத்துக்கு மேல நான் எடுக்கக்கூடாது, நீங்க ரிமைண்டர் கொடுத்துருங்க எனக்கு. ஓகே. இடிகள் என்ற ஒரு தலைப்புல ஒரு முன்னோட்டமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். இதை வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பாடம். இதை ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு பிரீஃபை மட்டும் இதில் பார்க்க போறோம். சரிங்களா? இடிகள் அப்படின்னா எத்தனை இடிகள் இருக்குன்னு தெரியுங்களா? சரி சரி. இடினா எப்போ வரும் அதை சொல்லுங்க. மழை பெய்யும் போது வரும். மின்னலுக்கு முன்னாடி வருமா பின்னாடி வருமா? மின்னல் வெளிச்சம் வரும், அதுக்கப்புறம் என்ன வரும்? இடி வரும், அப்புறம் மழை பெய்யும். இந்த மழை எதுக்கு வரும்? பூமியை செழிப்பாக்கி தானியத்தை விதைச்சு அதை அறுவடை பண்றது. சரிங்களா? ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 55 10வது வசனம். ஏசாயா 55:10 மாரியும் உடைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஓகே. அந்த வார்த்தை யாரு? அந்த பிதாவாகிய தேவன் சொல்ற அந்த வார்த்தை யாருன்னு கேளு. அந்த கிறிஸ்துவானவர் அவர் சொன்னதெல்லாம் வந்து பூமியில நிறைவேற்றி அதுக்குரிய விளைச்சலத்தை கொடுத்து பலன் அடைவது தான். அறுவடையில தானியத்தை எடுக்கிறதுக்காக தான் இந்த மலையே. இந்த மலை வரணும்னா மேகம் வரணும். இடி அதாவது மழை வரணும்னா என்ன வேணும்? மேகம் வரணும். அப்படி மேகம் ரெண்டும் மோதுனா மின்னல் வரும். மின்னலுக்கு அப்புறம் இடி வரும். இப்ப நம்மளுடைய தலைப்பு இடிகள். இடியா இடிகளா? இடிகள். சரிங்களா? ஒருமை அல்ல பன்மை. அப்படின்னா எத்தனை இடிகள்? எத்தனையோ இடிகள் இருக்கா? எத்தனை இடிகள் சார்? 7 இடிகளா? ஓகே, படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ல இருந்து. பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானம் விழுந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகம் அவன் கையில் இருந்தது. ஓகே, இவர் கையில திறக்கப்பட்ட ஒரு புத்தகம் இருந்தது. இதை விலாவாரியா பாடம் பார்க்கறதுக்கு இன்னொரு நம்ம ஆல்ரெடி பாடம் பேசி வச்சிருக்கிறோம், அதை கேட்டுக்கோங்க. நான் அதையும் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த புத்தகத்தை வைத்திருப்பவர் யாருன்னா ஆண்டவர் 2ஆம் வருகைக்கு முன்பாக அவருடைய கையில இருக்கிற இந்த சின்ன புத்தகம். இவ்வளவுத்தையும் புரிஞ்சுக்கோங்க இந்த வசனத்துல. சரிங்களா? அந்த தூதன்கிற ஒரு கையில என்ன இருக்குது? ஒரு புத்தகம். அந்த புத்தகம் எப்படிப்பட்ட புத்தகம்? சின்ன புத்தகம். தொடர்ந்து வாசிங்க. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறதுக்கு போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். பாருங்க, இந்த புத்தகத்தை வச்சிருக்கிறவர் எப்படி கத்துவாரு? சிங்கம் கர்ஜிக்கிறது. இந்த வார்த்தையை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் இதனுடைய காரியத்தினுடைய மறைபொருளே கண்டுபிடிக்க போறோம். இந்த புத்தகத்தை வச்சிருக்கிறவர் சிங்கம் மாதிரி கர்ஜிப்பார். சரிங்களா? கர்ஜிக்கிற சிங்கங்கிற சாத்தான சொல்லல, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, படிங்க. அவன் ஆர்ப்பரித்த பொழுது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அப்ப இந்த புத்தகத்தை வச்சிருக்கிறவர் சிங்கம் மாதிரி கத்துவாரு. அப்படி சத்தமானது, அந்த சிங்கத்தின் சத்தமானது எப்படி வெளிப்படும்? 7 இடிகள் சத்தமிட்டு முழங்குகிற காரியமாக இருக்கும். அப்ப இந்த பாடத்துல நம்ம என்ன பார்க்கறோம்னா மொத்தம் எத்தனை இடிகள்? 7 இடிகள். இது ஆக்சுவலா இந்த ஒரு வசனம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல 6ஆம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். சரிங்களா? ஆனா இந்த ஒரு காரியம், இந்த 7 இடிகள் அப்படிங்கிற ஒரு சத்தம் வந்துச்சு இல்லையா, இது எதற்கு முன்பாக வந்த சத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15ல 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுறதுக்கு முன்னாடி வந்த சத்தம். நல்லா கவனிங்க. இந்த 7 இடிகளின் சத்தம் 6ஆம் சபைக்கும் 7ஆம் சபைக்கும் இடையில வந்த சத்தம். சரிங்களா? ஓகே.
இப்ப இந்த சத்தத்தை குறித்து திரும்ப தொடர்ந்து அப்படியே வாசிங்க. அவ்வேலி இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின பொழுது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்தில் இருந்து ஒரு சத்தம் எழுதலாம். உண்டாயிற்று. அப்போஸ்தலர் யோவான் முயற்சி பண்ணும்போது எழுதாத, முத்திரை போடு, சீல் பண்ணிரு, அது புரிய வேணாம். அப்பனா 6ஆம் சபைக்கு அது புரிய வேணான்ட்டார். எப்போ புரியும் பாருங்க, படிங்க. சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் ஒரு கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் 7ஆம் தூதனின் சத்தத்தின் நாட்களில், அப்பனா 7ஆம் சபை, லவோதிக்கேயா சபை, அந்த சத்தத்தின் நாட்கள்ல அவன் எக்காலம் ஊதுகிற போது 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும் இந்த என்று. ரகசியம் நிறைவேறும். இப்போ கூட படிச்சோம் இல்லையா, தேவ ரகசியம் எல்லாம் வெளியே வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் எல்லாமே, எல்லா மறைபொருள்களுமே ஃபுல் கம்ப்ளீட்டா வெளியரங்கமாகிறது. எப்பதான் இந்த முத்திரிக்கப்பட்ட இந்த 7 இடிகளினுடைய ரகசியம் வெளியாகும்னா 7ஆம் சபையில தான் இந்த ரகசியங்கள் முழுவதுமே முற்றிலுமே வெளியரங்கமாகும். அப்ப இந்த 7 இடிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான், தொடர்ந்து வாசிங்க. வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் இருக்கிற தூதனுடைய கைகளுக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல. அப்ப இந்த சிறு புஸ்தகம் வச்சிருக்கிறவர் சிங்கம் மாதிரி கத்துவார். அது எப்படி இருக்கும் அந்த சத்தம்? 7 இடிகளா இருக்கும். அப்ப அந்த புத்தகத்தை வாங்கிட்டாருன்னா ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட இருந்து, இப்ப இவர் என்ன ஆயிடுவார்? சிங்கம் மாதிரி கத்துவார். அவர் 7 இடிகளை என்ன பண்ணுவார்? பிரகடனப்படுத்துவார். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் அது உன் வாய்க்கு இது தேனை போல் மதுரமாய் இருக்கும் என்றான். பாருங்க, வசனத்துக்கு பல காரியங்கள், வார்த்தை இடி முழக்கம் போல இருக்கும், இருபுறமும் பட்டயம், ஆவியும் ஜீவனுமா இருக்கும், போஜனமா இருக்கும், சம்பட்டி போல இருக்கும், தேனை போல இருக்கும். அப்ப வாய்க்கு இனிக்குதான் அந்த புத்தகம் சாப்பிடும் போது, வயிற்றுக்கு கசக்குதான். எப்படியாச்சும் அது மாதிரி எதுவும் கசக்கிற பொருள் எதுவும் இருக்கா வயிற்றுல? இதுதான் உண்மை சத்தியம். இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா செயல்பாட்டுல அது ஜீர்ணிச்சு அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு, செயல்பாட்டுல இறங்குறதுக்கு, கேரக்டர்ல காமிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். இதை நாங்க பேராவணியில இந்த பாடத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்க இதுக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னா 6+1. என்னது? ஓகே, தொடர்ந்து படிச்சு முடிங்க அந்த வசனத்தை. நான் இந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். அது என் வாய்க்கு அது தேனை போல் மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். அப்ப இது சாப்பிட்ட உடனே இவர் தான் இப்ப என்ன பண்ணணும்? தீர்க்க தரிசனம் சொல்லணும். அந்த தீர்க்க தரிசனம் சிங்கத்தை கர்ச்சிக்கிறது போல இருக்கும். அந்த புத்தகத்தை சாப்பிட்டாப்புல. இப்ப அந்த யோவான் அப்போஸ்தலன் யாருக்கு அடையாளம்? யோவான் அப்போஸ்தலன். இந்த இடத்துல யோவான் அப்போஸ்தலன் தானே வாங்குறாரு அந்த புத்தகத்தை. வாங்கி சாப்பிட்டோன்னா வாய்க்கு இனிக்குது, வயிற்றுக்கு. சரிங்களா? இப்ப யாருக்கு அடையாளம்னு கேட்கு. சபை. எந்த சபைக்கு? 7ஆம் சபை, லவோதிக்கேயா சபைக்கு அடையாளம். இப்ப 6ஆம் சபையின் காலத்திலே இந்த ஒரு 7 இடிகளும் வெளியாயிடுச்சு. அதை வாங்கினாக்க அவர் நீ நோ எழுதாதன்ட்டார். எப்பதான் அதை வெளியே கொண்டாடணும்? எழுதணும் 7ஆம் சபை காலத்துல தான் எழுதணும். அப்ப அதை வாங்கி சாப்பிட்ட பிறகு, அதாவது 6ஆம் சபை காலம் முடியறதுக்கு முன்னாடியே 7ஆம் சபை ரெடியா இருக்குது. எதை வாங்குறது? சரிங்களா? வாங்கிட்டு வெளியே கொண்டாந்துருச்சு. சரிங்களா? எப்படி கொண்டாந்துச்சு? ஏசாயா 21ஆம் அதிகாரம், கடல் வனாந்தரத்தின் பாரம். அப்படின்னா உலகத்துக்கும் பாபிலோன் சபைக்கும் ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி சொல்றாரு இந்த இடத்துல. சரிங்களா? 5வது வசனத்தை படி. இதெல்லாம் உலகத்துக்கு அழிவு, பேரழிவு, சபைக்கு, உலக பாபிலோன் சபைக்கு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது நீங்க என்ன பண்ணணுமா? அப்ப பந்தியை ஆயத்தம் பண்ணுங்கள், ஜாமக்காரரை வையுங்கள். யார் அந்த ஜாமக்காரர்கள்? பந்தியை ஆயத்தம் பண்ணுங்கள்,
ஜாமக்காரரை வையுங்கள், புசியுங்கள், குடியுங்கள், உங்கள் கேடகத்துக்கு எண்ணெய் பூசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப பந்தி சபைங்கிறது பந்தியை ஆயத்தம் பண்ற இடம் தான் சபை. அதுக்கு ஜாமக்காரர்கள்ங்கிற காவல்காரர்களை வைக்கணும். அதாவது காவல்காரர்கள்ங்கிற இந்த தஞ்சாவூர் கோயில் இருக்கு இல்லையா, அதை சுற்றி சுற்றுச்சுவர் இருக்கு இல்லையா, அதுல காவல்காரர்கள் நிற்பாங்க. அந்த காவல்காரர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி ஜெருசலேம் பட்டணத்தில் இருக்கிற சுற்றுச்சுவரை சுற்றி இருக்கக்கூடிய காவல்காரரை வைங்க, வாட்ச்மேனை வைங்கன்றார். தொடர்ந்து வாசிங்க. புசியுங்கள் குடியுங்கள், பிரபுக்களே எழுந்து பரிசுகளுக்கு எண்ணெய் பூசுங்கள். புசியுங்கள் குடியுங்கன்னா என்னத்தை புசிக்கிறது, என்னத்தை குடிக்கிறது? சத்தியத்தை தான். சரிங்களா? அதுக்கு யாரை வச்சுட்டு குடிக்கணும்? ஜாமக்காரன். என்னத்த ஜாமக்காரன் கவனிக்கணும். இப்ப படிக்கும். ஆண்டவரை நோக்கி, நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார். அவன் ஒரு ரதத்தையும் ஜோடு ஜோடான குதிரை வீரரையும் ஜோடு ஜோடான கழுதைகளின் மேலும் ஒட்டகைகளின் மேலும் ஏறிவர்களையும் கண்டு, பாருங்க, ஜோடு ஜோடான ஒட்டகம், கழுதை, குதிரை, அத பாக்குறாரு யாரு? ஜாமக்காரர். ஜோடு ஜோடா என்னதான் வரும்? ஜோடு ஜோடான வசனத்தின் ரகசியங்கள் எல்லாம் யாருதான் பார்த்து சொல்ல முடியும்? ஜாமக்காரர். வாட்ச் டவர் பைபிள் மற்றும் ட்ராக் சொசைட்டி தான் பார்த்துட்டு இந்த 6 வால்யூமையும் ஜோடு ஜோடான சத்தியத்தோட நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஜோடு ஜோடான வசனத்தின் சத்தியங்களை எங்கேருந்து பார்த்து சொல்லி இருக்கிறாங்க? இந்த புத்தக வெளியீடுகள்லாம் யாருங்க? வாட்ச் டவர் பைபிள் மற்றும் ட்ராக் சொசைட்டி. அப்படின்னா ஜாமக்காரர்களின் அந்த வெளியீடுகள். இந்த புத்தகம் எத்தனை புத்தகம்? ஓகே, தொடர்ந்து படிங்க. ஆண்டவரே, நான் பகல் முழுவதும் என் காவலிலே நின்று ரா முழுதும் நான் என் காவலிடத்திலே தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தை போல சத்தமிட்டு கூப்பிடுகிறான். இந்த ஜாமக்காரன் எப்படி கத்துவான்? எதை பார்த்துட்டு? அந்த ஜோடு ஜோடான வந்த இந்த சின்ன புத்தகத்தின் ரகசியங்கள் தான் அந்த 6 புத்தகம். புரியுதுங்களா? அத கவனமா பார்த்துட்டு யார் மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாப்ல, அந்த சிங்கத்தின் கர்ஜனை தான் எத்தனை? 7 இடி முழக்கம். நம்மளுக்கு தெரிஞ்சு 6 வால்யூம் இருக்கு, 7th இயர். சரி, அதுல தொடர்ந்து படிச்சிருங்க. இதோ ஒரு ஜோடு குதிரை போன்ற ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது விழுந்தது. இதுதான் 2ஆம் வருகை. இந்த ஜாமக்காரன் பார்த்துட்டு இதோ மணவாளன் 10 கன்னியர் உவமையில சொன்னது யாருங்க? இந்த ஜாமக்காரன் தான். வாட்ச் டவர் பைபிள் சொசைட்டி தான். ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 4483ல அந்த உண்மையும் உத்தமமான அந்த ஒரு ஊழியக்காரன் யாருன்னு சொன்னீங்கன்னா வாட்ச் டவர் பைபிள் மற்றும் ட்ராக் சொசைட்டின்னு அந்த ரீப்ரிண்ட் சொல்லுது. சரிங்களா? நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன போதிக்கப்பட்டிருக்கிறோம்னா ரசல் பிரதர், அது மாதிரி வால்யூம்லேயும் இல்லை, ரீப்ரிண்ட்ஸ்லேயும் இல்லை. இது வந்து லேமன்ஸுடைய கட்டுக்கதை. 7 சபை 7 தூதருங்கிறது யாருடைய கட்டுக்கதை? யாருடைய கட்டுக்கதை? யாருடைய கட்டுக்கதை? 7ஆம் தூதன்னா வாட்ச் டவர் பைபிள் மற்றும் ட்ராக் சொசைட்டியை தான் சொல்லுது. பன்மைக்குரிய அந்த அமைப்பு. நீங்க ரெஃபரன்ஸுக்கு 4483 எந்த வால்யூம்லயாச்சும் எந்த ரீப்ரிண்ட்ஸ்லயாச்சும் 7 சபை 7 தூதர்னு எங்கேயாச்சும் பர்டிகுலரா ஒரு நபரை பத்தி சொல்லியிருக்கா? 1ஆம் சபையின் தூதன் அப்படின்னா பேதுரு இல்லையா? பேதுரு தானே ஜெருசலேம்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் யூதேயாவுக்கு போய் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் சமரியாவுக்கு வர்றாரு. அப்புறம் புரஜாதிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் தானே அங்க பவுலே சத்தியத்துக்குள்ள வந்தாரு. பவுல் சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஸ்தாவான் மரித்துட்டாரு. உயிர்த்தல மரித்துட்டாருல. அப்ப ஸ்தேவானுக்கு யாரு தூதன்? ரீப்ரிண்ட்ஸ்ல அநேக விஷயம் என்ன சொல்லுதுன்னா மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், பேதுரு, யாக்கோபு, யோவான், பவுல், இவங்க அத்தனை பேருமே எபேசு சபையின் தூதன்னு ரீப்ரிண்ட்ஸ் சொல்லுது. சரிங்களா? நான் சொல்றது ரீப்ரிண்ட்ஸ் வேணா, நான் ரீப்ரிண்ட்ஸ் நான் பாடம் முடிஞ்சோன்னா அதை காமிக்கிறேன். சரிங்களா? அப்ப இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா வால்யூம் ரீப்ரிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ளாக இருந்தீங்கன்னா தான் ஒழுங்கான சத்தியம் கிடைக்கும். இல்லைன்னா தவறான போதனைகள், காசை வாங்கிட்டு இப்படி எல்லாம் போதிக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் மாட்டு. சரிங்களா? அப்ப ஜோடு ஜோடான வசனத்துக்குரிய காவல்காரர் அப்படின்னா பன்மையாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இங்க சொல்லப்படுது. சரிங்களா? இல்ல, இந்த பாடத்துக்குள்ள போகணும். விஷயம் இதுதான் விஷயம் சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப இந்த பர்டிகுலர் ஒரு நபரை பத்தி சொல்லப்பட்டிருக்காங்கிற தனி பாடம் பார்ப்போம். சரிங்களா? இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 4483 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க படிச்சு பாருங்க. அந்த உண்மையும் உத்தமமான அந்த ஒரு ஊழியக்காரன் யார்?
விவேகம் உள்ள அந்த ஒரு ஊழியக்காரன், காலத்துக்கு ஏற்ற அந்த போஜனத்தை கொடுக்கக்கூடிய அந்த உண்மை உத்தமமான ஊழியக்காரன் யாருன்னு ரீப்ரிண்ட் சொல்லும்போது என்ன சொல்லிட்டாங்க? வாட்ச் டவர், பைபிள் மற்றும் ட்ராக் சொசைட்டி. அதுக்கு வசனமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. எது? காவல்காரரை வைங்க, காவல் கோபுரத்திலேருந்து உங்களுக்கு ஜோடு ஜோடான வசனத்தை பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? அது ரீப்ரின்ஸ்ல இல்லை, அதுவும் ரீப்ரின்ஸ்ல இல்லை. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம். இப்ப நீங்க கேள்விக்குள்ள வந்தீங்கன்னா நான் 15 நிமிஷத்துல முடிக்க முடியாது. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப பாயிண்ட்டுக்குள்ள வந்துருவோம். இப்ப 7 இடிகள்ல 6 இடிகள் என்ன? 6 இடிகள். இடினா என்ன? இப்ப பார்த்தோம், அந்த சிங்கம் போல கர்ச்சிக்கிறவர். அந்த சிங்கம் போல கர்ச்சிக்கிறவர் சின்ன புத்தகத்தை வச்சிருப்பார். அந்த சின்ன புத்தகத்தினுடைய காரியம் தான் 6 வால்யூம். அப்ப 7th எது? மொத்தம் 7 இடி, 6 இடி கையில கிடக்குது. முதல் இடி யுகங்களை பற்றி தெய்வீக திட்டம். 2வது காலம் சமீபமா இருக்கு. 3வது நம்முடைய ராஜ்யம் வருவதாக. 4வது அருமகுதம். 5வது ஒப்புரவாதல். 6வது இந்த 7 இடிகள். இந்த ஒரு 7 இடிகள் கூடிய காரியம் பைபிள் ரீதியா வாட்ச் டவர்ல இருந்து வெளியே வந்துருச்சு, நம்ம கையில கிடைச்சிருச்சு. இன்னும் நம்ம என்ன பண்ணல? இதெல்லாம் ஓப்பனே பண்ணல. சரியா? ஓகே. இப்போ ஓபன் பண்ண பிறகு 7வது இடி அப்படின்னு பார்க்கும்போது ஜெகோவா விட்னஸ் ஒரு 7th வால்யூம் ரிலீஸ் பண்ணாங்க. இதே நீங்க வெளிப்படுத்தல் விசேஷத்துல 10வதுல படிச்சீங்கன்னா மிஸ்ட்ரி பினிஷ், என்னது, ரகசியம் நிறைவேறிட்டுன்னு வருதா? அந்த தலைப்புல ஒரு 7வது வால்யூமா யாரு வெளிப்படுத்தினது? ஜெகோவா விட்னஸ். அதை நம்ம படிச்சிருக்கிறோம். அது சத்தியத்துக்கு புறம்பான காரியங்களை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது 7வது வால்யூம் இல்லை. அப்ப 7வது வால்யூம் என்ன? இதுல உள்ளது 6 வால்யூமா பாக்குறோம். 7வது வால்யூம் யார்? என்ன? யாரு? சபைதான். சரிங்களா? படிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்து குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் வளர்ந்தவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பால் குடிக்க கொடுத்தேன். சரி, மன்னிச்சுக்கோ. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3. எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ, அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல உங்களுக்கு உபச்சார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபச்சார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? எங்கள் இருதயங்கள் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. அந்த அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிறவர்களால் வாசிக்கப்பட்டும் எழுதப்பட்டும் இருக்கிற நிருபம். அப்ப இந்த 6 வால்யூம் பைபிளை வச்சு படிச்சோம்னா 7th ஒரு வேல்யூம் வரும். அதை யார் படிக்க போறா? உலக ஜனங்கள் படிக்க போறாங்க. 7th வால்யூம் யாரு? சரி, புது சிருஷ்டியினுடைய கடைசி அதிகாரம் என்னன்னு தெரியுங்களா? 17ஆம் படிங்க. புது சிருஷ்டியின் உயிர்த்தெழுதலின் சுதந்திரம். எந்த சுதந்திரம்? உயிர்த்தெழுதலின் ஓகே. இந்த 6 வால்யூம் நீங்க படிச்சு முடிக்கும் போது 6வது வால்யூமினுடைய 17வது அதிகாரம் என்ன சொல்லுது? புது சிருஷ்டியின் உயிர்த்தெழுதல். இந்த புது சிருஷ்டியின் உயிர்த்தெழுதலின் சுதந்திரத்தை அந்த 6 வால்யூம் படிச்சு முடிக்கும் போது நம்ம சபையாகி உயிர்த்தெழுந்து போயிடுவோம்னா 7வது வால்யூம் அப்படி ஒண்ணு இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு 7வது வால்யூம் எதாதான் இருக்க முடியும்? எதாதான் இருக்க முடியும்? நீங்களே அந்த இருக்கும். அதனாலதான் 6+1 அப்படிங்கிறத இந்த இடிகள் 7 இடிகள்ங்கிற ஒரு தலைப்புல சொல்லிட்டாரு. அப்ப 6 இடி எது? அது எங்க இருந்து வந்தது? வாட்ச் டவர் பைபிள் சொசைட்டி. அதை எதை வச்சு நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? பெரையன் ஸ்டடியில பைபிளை வச்சு இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா எத்தனாவது வால்யூம் ரெடி ஆயிரும்? யார் அந்த 7வது வால்யூம்? சரி, 7வது இடி, 7வது வால்யூம், 7வது இடி யார் தான்? நீங்களே அந்த நிருபம். வாசிக்கப்பட்டும் எழுதியும் இருக்கிற நிருபம் நீங்கள் தான். ஓகேங்களா? 7 இடி பாடம் நிறைவுற்றது. ஆமாம். ஜெபம் பண்ணி முடிச்சு.